விடியா ஆட்சியில் காவல்துறையின் அலட்சியத்தால் கொள்ளை சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகின்றன. ஆள் இல்லாத வீடு புகுந்தும் வீட்டில் இருந்த பெண்ணை கட்டி போட்டும் இருவேறு இடங்களில் நிகழ்ந்துள்ள கொள்ளை குறித்துகள் விவரிக்கிறது இந்த தொகுப்பு. ஆள் இல்லாத நேரத்தில் பட்டப்பகலில் மர்ம நபர்கள் புகுந்து நகை பணத்தை கொள்ளையடித்து சென்ற வீடுகள்தான் இது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ளது கலிங்கப்பட்டி கிராமம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் சொந்த ஊரான இந்த கிராமத்தில்தான் பட்டப்பகலில் அரங்கேறி இருக்கிறது கொள்ளை சம்பவங்கள். அந்த பகுதியில் வசிக்கும் தினகரன் என்பவரும் அவரது ஆசிரியை மனைவியும் வேலைக்காக சென்றுள்ளனர். அப்போது பட்டப்பகலில் மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து பீரோவில் இருந்த 60 சவரன் தங்க நகை மற்றும் 6 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். இதேபோல அருகே உள்ள மத்திய பாதுகாப்பு படையில் வேலை செய்யும் அழகர்சாமி வீட்டிலும் அவரது மனைவி ஆசிரியர் பணிக்கு சென்ற நேரத்தில் மர்ம நபர்கள் புகுந்து 5 சவரன் தங்க நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை திருடி சென்றுள்ளனர். இருவரின் புகாரின் பேரில் கரிவலம்வந்தநல்லூர் போலீசார் 65 சவரன் நகை 7 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்து சென்றவர்களை தேடி வருகின்றனர். விடியா ஆட்சியில் கூட்டணி கட்சியான மதிமுக பொதுச் செயலாளரின் சொந்த கிராமத்திலேயே பட்ட பகலில் நிகழ்ந்துள்ள கொள்ளை சம்பவம் குடியிருப்பு வாசிகளை அச்சத்தில் ஆழ்த்தி உள்ளது. கலிங்கப்பட்டியில் வீடு புகுந்து மர்ம நபர்கள் கைவரிசை காட்டியதை போன்று கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியை ஒருவரை கட்டி போட்டு கொள்ளையர்கள் நகைகளை திருடிச் சென்றுள்ளனர். குறும்பபாளையம் டீச்சர்ஸ் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் 70 வயது விஜயலட்சுமி. அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவர். வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். திங்கட்கிழமை இரவு 2 இளைஞர்கள் விஜயலட்சுமியின் வீட்டின் பின்கதவு வழியே உள்ளே நுழைந்து அவரை கத்தியை காட்டி மிரட்டி சேலையால் கட்டி போட்டுள்ளனர். பின்னர் அவர் அணிந்திருந்த 11 சவரன் நகைகள் மற்றும் பீரோவில் இருந்த நகைகள் என 25 சவரன் நகைகளை கொள்ளையடித்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் போலீசார் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவிகளை ஆய்வு செய்த போது கொள்ளையர்கள் 2 சக்கர வாகனத்தில் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபர்களை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். விடியா ஆட்சியில் அரங்கேறும் தொடர் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். அவர்களின் அச்சத்தை போக்குவார்களா ஆட்சியாளர்கள்?